நண்டு போகிறா பாரு கரெக்டாக அந்த சோள சக்கை அரைச்சதில்ல அந்த கிடக்காங்க. அது 1 2 கிடக்க போய் திட்டு அந்த அளவுக்கு சோளம் கிடக்காது. ஓடு நண்டை பாரு என்ன வேகத்தில் போகிறா பாரு. வாங்க உங்களுக்குலாம் வேணாமா பார்க்கல நீங்கள். ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வைரம். நேற்று தான் மழை பெய்யல, இன்றைக்காவது மழை பெய்யும் ஒரு நம்பிக்கை. நேற்று மதுரை எப்படி திருமங்கலம் ஏரியிலேருந்து அங்கிட்டு கிழக்க சரியான மழையாங்க. அப்படியே ஒரு இடி இல்லை, ஒரு மின்னல் இல்லை, தண்ணியாக ஊற்றிருச்சு அம்புட்டு மழை. பாப்பா இதே மழை நமக்கு மேற்கு இறங்கணும். எங்கிட்டுனா நமக்கு ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, இந்த சதுரகிரி மலை அந்த பக்கம் இறங்கினா தான் நமக்கு இங்கிட்டு மழை வரும். பாப்போம், இன்றைக்கி நம்பிக்கை விடாமல் இருப்போம். முடிய இந்தாங்க வர இந்த அளவுக்கு அவார்டு கிடக்கு. அந்த அளவுக்கு சோளம் இல்லை, வெறும் சக்கையை தின்னலாம் தின்னு. ஓடியா வா, பொறுமையாக வரலாம். அந்த அளவுக்கு என்னத்தவோ கொஞ்சம் கடிச்சுங்க, ஒரு சக்கையை கடிச்சிக்கிட்டு அப்புறம் போகலாம். நீ எங்கிட்ட மேலே போகிறாங்க. ஓய் அங்கங்கே வரையா ஆண்டே, நீ ஒரு ஸ்பெஷலில் அதை போக்கிருப்ப திரும்ப இங்கே வர கைப்பால் இப்போ தான் ஓடியாடுறா. அதை வர அத்தை என்னமோ நினச்சிட்டு அப்புறம் போய் ஓடியாடுறா. ஒன்றும் இல்லைங்க, நீங்களே பாருங்க. இந்த இருக்குது இதில் அந்த விழுந்தது அந்த இதில் தான் ராவ் வாங்கி ஒன்றா அந்த சக்கையை தின்னது செம்மறி ஆடு தான் லைட்டாக தின்னு, கிடமாடு வேண்டாம் தின்னலாம். எனத்தவா ராவிட்டு அப்படியே போவோம். இவங்க என்னமோ பெருசாக நினைக்கிறாங்க, யார்த்தான் ஒரு பார்க்க விட்டு போனால் தான் போவாங்க. அக்னி என்ன பண்ணுற, ஏரியில் ஆடுறீங்களா? இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த கொடியில் எக்கு போட மாட்டேங்க. அந்தளவுக்கு தூரத்தில் இருக்குது. தண்ணி கம்மா பெருச்சுன்னா இது வரைக்கும் வருங்க. அப்படியே அந்த இது மேலே ஏறி சின்ன பிள்ளை தவி விளாடுவோம். அந்த அளவுக்கு தண்ணி வருங்க. அதெல்லாம் ஏற மாட்டேடி அக்னி. காலை அங்கேயும் தூக்கி போட்டு பார்க்க வேண்டியதானே, அதெல்லாம் எக்கு போட்டு இழுத்துருவீங்களா? இந்த கொடியெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. இது கம்மாக்குள்ளே இருக்க கொடியே பெட்ரு. நான் மோனிக்கா சாமி கும்பிட போப்பறியா? சாமி ஊற்றி பார்த்துக்கிருக்க மோனிக்கா. சரி வா, மழை வரும் கவலைப்படாத, சாமி வேண்டிக்கிறோம், கிளம்புவோம். நமக்கு பின்னாடி இருக்குல்ல இந்த வெட்ட வழி, இதெல்லாம் நம்ம ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம். அது போக அந்த ஆடியன்ஸ்லாம் வந்து எங்கே உட்காருப்பாங்கன்னா இந்த மரத்தை நல்லா தான் உட்காந்து அங்கேருந்து அப்படி பார்க்கும்போது செம்ம வியூவாக இருக்குது. பாயிண்ட் ஆஃப் வியூ அங்கேருந்து பார்க்கும்போது. ஒரு காலத்தில் கிரிக்கெட் விளாண்டு நாசமாக போனால் தான் மிச்சம். ஒன்றுமே சொல்ல போனால் அங்கங்கே பாருங்க, கீழே இறங்க, அங்கே ஒன்றுமே இல்லை. இதை விட அங்கே மோசமாக இருக்குது. அங்கிட்டலாம் இறங்காதீங்க, கிட்டே வாங்க. நல்லா சக்கையை பறக்கி அவர் நண்டு பார்த்தீங்களா, அந்த நிற்கிறாளா பைவில் எந்தவோ சக்கையை பிடிச்சி மொத்தமாக தின்றா. 1 2 இருக்கும் போல். இது ஒன்றும் செய்யாதுங்க, அந்த அளவுக்கு கழியாது ஆடுகள். அப்படியே நடந்து கொடுத்தா செம்பிச்சிக்கிட்டே இருக்கும். அப்படியே பையாப்பில் நிறையா கட்டிக்கிட்டே வேண்டியதான். நாங்கடா பிறக்கிட்டீங்களா, என்ன இருக்கா கருப்பு? கடிச்சு தின்னு என்கிட்ட இருக்குது. இப்படி கிளச்சி பிறக்குங்கடா, அடியில் கிடக்கும் ஏதோ ஒன்று இவ்வளோ அடிச்சுனாலும் காலிண்டா அந்த பறக்கிட்டா வச்சா. இப்போ எப்படி ஆள் இவளுக்கு ஏன் ஸ்கைஃபால் பேர் வச்சேன் தான் இப்படி வெறும் கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சு அந்த ஊந்து கிடக்குறது. கரடி நீ கூட கண்டுபிடிக்க மாட்டேன், உங்கள் பாட்டி எப்படி இருக்கா வச்சா. இவங்க இந்த இடத்த விட்டு நகர மாட்டாங்க. நல்லா முட்டி போட்டு பிறக்கிருக்காங்க. என்னத்தோ சக்கையை கடிக்கிறாங்க, வெறும் சக்கையை கடிச்சு ஒருத்தனப்படாங்க. சீக்கிரம் கடிக்கிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்போம். நட வா அப்படியே போய்கிட்டே இருப்போம். வாங்க போதும், ரொம்ப தின்னுட்டீங்க, 1/2 மணி நேரம் ஆச்சு. நடைய கட்டு மைக் செட் மாய்க்கா, நல்லா பொறுமையாக தின்னுட்டு வா. அப்புறம் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு எனக்கு போனாடி லொக்கேஷன் உனக்கு அனுப்பி விட்றேன், சென்ட் பண்ணி விட்றேன். பொறுமையாக வந்துட்டு வா. நீ நடைய கட்டு வருவா, ஓடியாருவா. இப்போ தான் திரும்பி பார்த்துட்டு ஓடியாடுறா. யாத்தே ஒருத்தனை கூட காணும் வேண்டு அழகு. ஓடியா மைக் செட்டு வாடிக்கு அசால்ட்டா திர்ற. உங்ககிட்ட நாய் இருக்குடி அதிகமாக. ஓடியா வா, நட தென்னா விட்டு நீ ஃபாஸ்ட்டாக நட. இந்த பள்ளம் நல்லா காஞ்சி வச்சுங்க, கொஞ்சம் ஈரம் இருந்துச்சு, அதுவும் இப்போ கொஞ்சமாக குறைஞ்சிச்சு. என்ன பாருங்கள், இந்த வட்டம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பழைய மீன் முட்டைகள்லாம் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் பார்ப்போம் எப்படி மீன் இந்த வட்டம் நிறையா வருது இந்த மழை வெஞ்சா. யூடியூப்பில் நம்மாழ்வார் ஒரு வீடியோ சொல்லியிருப்பார், மழை எப்படி அப்படியே இந்த அரபிக்கடல்லேருந்து அப்படியே வந்து அது அப்படியே நம்ம இந்தியா மேற்கு தொடர்ச்சி மலை வரும்போது அப்படியே அந்த மேகத்தை அப்படியே மரங்கள் பிடிச்சி இழுக்கும், அப்படியே மழையாக பொழிஞ்சுருவாங்க. அது நேற்று நான் கண்ணால் பார்த்தேன். அப்படியே மலையில் அப்படியே வந்துக்கிருக்கு, அப்படியே மேகத்தை அப்படியே கப்புன்னு பிடிச்சி இழுக்குது. திருத்தா இந்த மலை தாங்க நேற்று ஆண்டிவிட்டி அந்த மலையில் அப்படியே கொஞ்சமாக இறங்குச்சு. அன்றைக்கி மேகம் இல்லை, மேகம் பிடிச்சி எல்லாம் திருத்தணும். அப்படியே லைஸாக இழுத்து நல்லா மழை பெஞ்சு ஒரு 3 மணி போல். அதுக்கப்புறம் அப்படித்தான் மேகம் இல்லாமல் விட்டுருச்சு, ஒரு 1 மணி நேரம் பெஞ்சு விட்டுருச்சு. ஆனால் இங்கிட்டு ராஜபாளையம் பக்கம் தாங்க நல்ல மலைகள் அதிகமாக இருக்குது. அங்கிட்டு தான் சல்லுன்னு மழை இறங்கினா அப்படியே நம்ம திருமங்கலம் ஏரியா மதுரை சிட்டிக்குள்ளே போய் பெஞ்சிருது. நமக்கு என்றைக்கு இந்த பக்கம் நம்ம மதுரைக்கு தெற்கு பக்கம் இருக்குமா, அதனால் நமக்கு தெற்கு பக்கம் இருந்து மழை வந்தால் வராதுங்க, நமக்கு மேற்க வரணும். என்கிட்ட அந்த சதுரகிரி மகாலிங்கம் மலைன்றாங்க, அந்த பக்கம் இருந்து மழை வந்தால் வரும். அது போக இங்கிட்டு பார்த்தா பெரியகுளம் தேனி இந்த பக்கம் இருந்து மழை இறங்கினா அங்கிட்டு வரும். ஆண்டிவிட்டி பக்கம் தான். இங்கிட்டு கிழக்கு இருந்து சான்ஸே இல்லை, மழை வர சான்ஸ் இல்லை. அடமழை வேண்டாம் வரும், அந்த அடமழை டயத்தில் வரும். பல்லுனே கேவா இப்படி இருந்தா வர்றா வா, நான் ஒன்றும் ஏமாற்ற மாட்டேன். வா, உனக்கு ஒன்று வச்சுருக்கேன், வா தா நெத்து உனக்கு ஒன்றுமா சுப்பு தையே ஆத்தே மொப்பம் பிடிச்சிட்டா. வரேன் இந்த எடுத்து காலு கொண்டு அவ்வளோதான். இது பேப்பர் வேற ஒன்றும் இல்லை. நேற்று வேறு தோட்டத்துக்கு போகலையா, டைனஸ் வேறு செம்ம காண்டில் இருப்பா. இன்றைக்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் போகல.
கண்டிப்பாக ஏதாவது பிளான் பண்ணி ஏதாவது பருத்தி காலத்தில் பாஞ்சிரும்னா இன்றைக்கி வாத்தியாரா பழி வாங்குறான்னு பழி வாங்கிடுவாங்க. இன்றைக்கி கண்டிப்பாக இப்போயே காலையில் ஒரு ரவுண்டு போகலான்னு பார்த்தேன். சரி ஆடு இந்த பக்கம் திரும்பிட்டாங்க. இல்லாட்டினா ஒரு லைட்டாக ஒரு 1/2 மணி நேரம் திங்க விட்டேன்னா கொஞ்சம் அந்த பச்சையை கட்டின மாதிரி இருக்கும். அப்புறம் அங்கிட்டு வந்து எனத்தோ பட்டருக்கு அடிச்சுட்டு தண்ணியை குடிக்க விட்டு அப்புறம் சாயந்தரம் ஒரு ரவுண்டு பார்த்திக்கலான்னு பார்த்தேன். இங்கிட்டு திரும்பிட்டாங்க. ஏகப்பட்ட சாணியெல்லாம் உள்ளே இருந்தது, எல்லாம் தீ பிடிச்சி அப்படியே உடனே வருதாங்க. சாம்பல் சத்து மண்ணுக்கு இருக்குதுலே நல்லா மண்ணுக்கு அப்படி இருக்குங்க. நல்லா சாணியோட எருவு அப்படியே எரிஞ்சிச்சா. இதெல்லாம் எரியாமல் இருந்துச்சுன்னா மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் இது மேலே நின்று அப்புறம் கொஞ்சமாக சக்கையாகி அதுக்கப்புறம் ஆகும். 1 வருஷம் ஆயிரும். ஆனால் தீ எரிச்சுன்னா உடனே சாம்பல் சத்து கிடைக்கும் பாருங்க. இதெல்லாம் இந்த வட்டம் மழை பெஞ்சுன்னா கொஞ்சம் நல்லா புல். ஆனால் இந்த பச்சை இந்த உப்பு இருக்குது அதிகமாக பறகுச்சுன்னா. ஆனால் பச்சை பசைன்னு மாறுமான்னு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கோடை மலைக்கு கடைசி மலை எங்கிட்ட சவுக்கை வந்து சுற்றி எல்லாமே சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க. அதான் கொஞ்சம் பசுமையாக இருக்குது. இல்லாட்டினா இந்நேரம் இதுவும் செத்து போயிருக்கும், தாங்கியிருக்காது. அப்படியே இந்த நாட்டுக்கு ஒரு மலைனாக்கா இலையெல்லாம் உழுந்துருக்கும். கொஞ்சம் தண்ணி இருக்கனால கொஞ்சம் சமாளிக்குது. ரெடி வேணுமா காய் திம்பியா? கொஞ்சம் காய் இலை தான் வேணுமா? இந்த இலண்டா திங்கிறீங்க அவர் காய் திம்பியாட. நீ அது கையை கடிக்கிற மாதிரியா இல்லை கையை கடிப்பீங்க? எவனும் காய் கடிச்சு பழக்கப்படுடா. இந்தரா ஆளுக்கு ஒரு இலை வாருங்க. தீ எரிஞ்சதுக்கு அப்படியே கொடி கொடியாக வளர்ந்துருச்சுங்க. இப்படி செம்மையாக வளர்ந்துச்சுங்க. சாயந்தரம் அங்கிட்ட அங்கே வருது. நான் வரல இத்தனை நாள். நல்லா பயவலையும் விட்டு இருந்திருக்கேன். நம்மளும் பார்க்காமலே விட்டுவிட்டோம். கொஞ்சம் சும்மா நல்லா நின்று போயிறாங்க. அதான் என்னடா பண்ண பார்க்குறேன். வெள்ளாடில் இந்த மாதிரி தீயெறிஞ்ச கருணு புல் வளர்ந்ததில் சூப்பராக எடுத்து பிறக்கும். ஆனால் களியும் அதுக்கு தான் நான் முன்கூட்டியே டிவார்மிங் பண்ணி விட்டேன். இந்த மாதிரி நடக்கும், நம்ம தீயெறிஞ்சிருக்கு திருப்பி வளருண்டு முன்னாடியே ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடியே டிவார்மிங் பண்ணி விட்டேன். அதனால் மேய்ஞ்சாலும் களி அது வர சின்ன குட்டிலேருந்து பெரிய ஆடு வரைக்கும் சென்னையாக தவிர ஈண்டாடுலேருந்து எல்லாத்துக்கும் போட்டு விட்டேன். கூப்பிடுறி எங்கே இருக்கம்மா மயக்கா? எங்கே இருக்க? அம்மா ஆமா மயக்காமா கூப்பிடு. அம்முனி செம்மர பாண்டி எல்லாம் போயிட்டாங்கடா. தண்ணி குடிக்க ஊர்றாங்க. யாத்தை விட்டாங்கடா. ஊர்ற கீரை போட்டு போடா. காலையில் கொஞ்சம் வெயில் அடித்ததோடு சரிங்க. அதுக்கப்புறம் வெயில் சுத்தமாக அடிக்கவே இல்லை. இதுக்கும் கொஞ்சம் போய் தண்ணி கிண்ணி விடுவோம். மோடம் போட்டுச்சுன்னா அப்புறம் தண்ணி குடிக்காட்டி கொஞ்சம் வயிறு நிறையாது. லைட்டாக போய் காலையில் அந்த சோள சக்கையை பறக்க விட்டுருக்காது தண்ணி தாக எடுக்கும். எங்கிட்ட மணி இப்போ 1 மணிக்கிட்ட ஆச்சு. ஒரு 10 மணிக்கு விட்டுருப்பேன். இப்போ ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் சோளம் கீழே இருந்தாலும் தண்ணி விட்டால் அது வாடு வவுத்துக்குள்ளே போய் சேர்ந்துக்கிட்டு வவுறு ஊத ஆரம்பிச்சிடும். அதுக்கிட்ட கொஞ்சம் நேரம் அங்கிட்ட நடை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பசி கொடுக்கும். அப்புறம் தண்ணி குடிச்சாங்கன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு இருக்காது. நில்லுங்க பொறுமை. எல்லாம் வரட்டும். நீ மட்டும் முந்திக்கு ஓடிடுறாங்க. இவங்க தண்ணியை குடித்தோன்னே இந்த முழுக்க ஓடிடுறாங்க. நேற்று பிடித்த ஓடி போயிட்டாங்க. வா ஓடியா அக்னி கீழே விழுந்தியா? கீழே விழுந்தா வரப்பில் டம்முன்னு ஓடி விளாடுறேன்ட்டு. வயசு பருவத்தில் இளங்கன்று பயமறியான்னு சும்மா சொல்லியிருக்காங்க. எங்கண்ணா உங்களுக்கு டைவ் போட்டுற வேண்டிய ஓடு போய் தண்ணியாக குடி. அங்கே போய் தண்ணியாக குடிங்க. ஓடியா வெயில் அடிக்குதுடா. இந்த டயத்தில் இப்போ தான் வெயிலே அடிக்குது. பரவாயில்ல கரெக்டாக தண்ணி குடிக்க இடத்துல வெயில் நல்லா அடிக்குதுங்க. அப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்து குடிப்பாங்க. கொஞ்சம் பகிர் நிறைய. நானும் இப்போ தான் ஊட்டம் ஆட முடியும். இந்த கேப்பில் தான் 10 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க எனக்கு. அந்த டயத்துக்குள்ளே அள்ளி போட்டுக்க ஓனரே. அதுக்கு மேலே உனக்கு நாட் அலவுடு. ஒரு 5 நிமிஷம் ஸ்டானாலும் முழுக்க ஓடி போவாங்க. ஏன் வட்டச்சையில் வந்துட்டு முருகன் வரைக்கும் குதிரை எப்படி நடக்கிறா அவர்? என்ன ஃபேஷன் சொல்ல நடக்கிறியா? மழை வந்தால் அப்படித்தான் ஓடுவியா? நடையா பாரு. ஓடி உயிரை கூட தண்ணி குடிக்க வேணாமா? எங்கிட்ட தான் ஸ்கைபாலுக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்கவர். அவள் எப்படி ஆள்? உள்ள கிணத்துக்குள்ளே தவளை சத்தம் கேட்குதுங்க. தவளை சத்தம் கேட்டால் மழை புரண்டுவாங்க. எங்கிட்ட இருக்குது இந்த கிட்ட கத்துது பைய உள்ள. தண்ணி கலர் மாறி போச்சுங்க. நான் உங்களுக்கு கேட்குதா? தவளை கற்றுனா மழை வரப்போகுது. இல்லைங்க அப்படியே நல்ல தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே நின்றுக்க. அப்படி குடியா கருப்பு. அப்படி அருவிலேருந்து குடியா சுத்தமான தண்ணி. நான் கையை கழுவிடுவோம். நல்லா குடிக்கிறா. மேயட்டும். அவங்க படுக்கட்டும். டைனோஸ் ரெஸ்ட் எடு கொஞ்சம் நேரம். மசக்குட்டியே நீ வடக்கு திரும்பி படுத்திருக்க. கீரி தெக்க திரும்பி படுத்திருக்காரு. அப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் கிழக்கு ஒன்று மேற்கொண்டு படுப்பீங்களா கொஞ்சம் நேரம்? அப்படியே படுங்க. அடிக்கிற மொட்டை வெயிலில் நல்லா வெட்ட வெளியில் எப்படி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துருக்கேன் சாப்பிட்றதுக்கு பாருங்கள். நடு சென்டரில் அந்த காட்டில் உட்காந்துருக்கு. பார்த்தேன். இது ஒன்றும் அமையலை. இந்த இடம் நல்லா இருக்குது. இதான் லஞ்ச் சாப்பிட்றேன். அப்படியே கிழக்கு திரும்பி சாப்பிட்ருக்கேன். அப்படியே இங்கேருந்து பாயிண்ட் ஆஃப் வியூலாம் பார்த்தா வேறு லெவலாக இருக்குது. என்ன எல்லாம் பாலைவனமாக தெரியுது. மற்றபடி ஒன்றும் பசுமையாக தெரியல. மழை பெய்தால் பசுமையாக இருக்கும். இங்கே ஒருத்தர் ஆடு வெட்டிக்கு இருக்காங்க. மிஸ்டர் கருப்பசாமி சாப்பிட வர மாட்டேன் போல். கரடியை வேறு மேய விடாமல் மழை வெட்டிக்கிட்டே இருக்கான். நேராக எங்கேயோ போகிறாங்க. டைனோஸ் எங்கிட்ட கூட்டு போகுது. எங்கிட்ட தோட்டத்துக்கு எது கூட்டு போகுது. மழை வரப்போகுது வாங்க எல்லாம் போய் ஒரு மேட்ச் ஒன்று இழுத்து போகிறான்னு நினைக்கிறேன். அதான் எல்லோரும் பின்னாடியே போகிறாங்க. இன்னும் பருத்தி காடுக்கு வரீங்களா? அதான் பார்த்தேன். என்னடா நீங்கள் பிளான் போடுறது? இன்னும் பருத்தி காடு இருக்குன்னு நினச்சிங்களா? அந்த ஒரு பக்கம் தான் இருக்குது. அது கவலைப்படாதீங்க. 2 மாதம் ஆகும். அதை மறந்துருங்க. இப்போதைக்கு போய் திரும்ப. உங்களுக்கு தெரியுதா மழை தெற்கு பக்கம் இறங்கிருச்சுக்க. நேற்று இந்த பக்கம் தான் இறங்குச்சு. இந்த பக்கம் இறங்கினாலே நமக்கு மழை கொஞ்சம் குறைச்சலாக தான் போகும். கரெக்டாக ராஜபாளையம் விருதுநகர் அந்த ஏரியா ஃபுல்லாம் மழை பேஞ்சிக்கிருக்குங்க. நமக்கு இப்போ லைட்டாக சாரை விழுது. உங்களுக்கு தெரியுதா? ரொம்ப பெருசாக இல்லை, லைட்டாக சாரை விழுந்துக்கிருக்கு. இது அப்படியே குமுறில் இடி மின்னல் வந்துச்சுன்னா தான் படப்படன்னு இறங்கும். பாப்பா விழுந்தால் நல்லா இருக்கும். பாபி இன்னும் மழை வரல பாபி. அதுக்குள்ளே வந்து மரத்தை சீட்டை பிடிச்சிட்டிங்க பாரு. நீ டைனோஸோ எல்லாரும் வந்து பிடிச்சிட்டிங்க.
நல்ல மழை வரட்டும், இன்னைக்கு குளிப்போம். என்னங்க மழை கூடுற மாதிரி இருக்கிறது. ஒருவேளை உண்மையிலே மழை வருதா? இடியமீன் சொன்ன பின்னாடி பார்ப்போம், நின்று பார்ப்போம் என்னது. அப்படி வந்துச்சுன்னா இடியமீனுக்கு ஒரு கெடா விட்டு வச்சிட வேண்டியதான். அனைவரும் அவங்கவுங்க மரத்தில் சீட்டை பிடிச்சி நில்லுங்க, பாப்பா என்ன நடக்குதுண்டு. அப்படியே தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஒரே இருட்டாக இருக்குது, மயான அமைதியாக இருக்குது. ஆனால் அப்படியே பார்த்தீங்கன்னா மதுரை வடக்கு பக்கம் திருமங்கலம் ஏரியா இங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. அப்படி வெயில் அடித்து மாட்டே பொழந்துக்கு இருக்குது. இல்லை நில்லுங்கடாய். நண்டு என்ன பிளான் போட்டு கூட்டு போகிறேன் தெரியல, தோட்டத்துக்கு கூட்டு போறியா நண்டு? லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போடு, ரைட்டில் போகிறதுக்கு நேரம் இருக்குது. ஏய் நண்டு கேட்க மாட்டான். வார்க்க வெயில் கரெக்டாக 3 மணிக்கிட்ட ஆகலை, வெயில் மண்டையாக பொழத்துக்கிச்சு. என்னடா நான் வரமாட்டேன்னு நினச்சிங்களா? நான் வருவேன்டான்றது சூரியன் அந்த அளவுக்கு பளிச்சு அடிச்சுக்கிருக்கு. அப்போ தான் பையன் சூடு சோறுன வரும், பசங்க நல்லா மேய்கிறாங்க. மைக் செட் மாயக்கா இங்கே வர்றி கிறுகியை கூப்பிட்டா காதை கேட்க மாட்டேன்றது. தின்றிய உனக்கு நேற்று காய்டி கருத்தோனா மழை வருது இல்லையா? கேமராக்கு புத்து கொடு கருத்து அவர் வந்து பிடிச்சிக்கிட்டேன், சீட்டை பிடிச்சேன். ஏழை மழை இல்லைடா, சும்மாலாம் வெறும் சாரடா. இது சூ காட்டிக்கிருக்கு. தலைக்கு மேலே ஒரு மேகத்தை கூட காணாம். ஆனால் தினமோ சாரம் வளர்ந்துக்கு இருக்குது. சும்மா அப்படியே ஏமாற்றிட்டு போகுது. பசங்களை ஒரு இடத்துல பாட்டி வைக்கிறேன். ரெட்டச்சிலி அத்தே அம்முனே கத்தம்பில்ல பையலுக்கு தொண்டை கட்டிக்கிச்சா? அம்முனே என்ன ரெட்டச்சிலியே மழை வரல அத்தே கரைஞ்சிருங்கன்னு நினைக்கிறேன். வா எல்லாம் அங்கே தான் இருக்காங்க, முழுக்குள்ள நல்லா மேய்ஞ்சிக்கிருக்காங்க. என்ன எங்கே வந்து படுத்து சீட்டை பிடிச்சிங்க? ஏன் சிலுக்கு ஸ்கைப்பாலே பழுனே என்ன நல்லா தூக்கமா இங்கே? பாவிகளா பாதியாட காணமே இன்னும். சப்பான் பொம்மை வெயிலில் தூங்கிட்டா, அவளும் பார்த்தா நல்லா தூக்கம் வந்துருச்சு. அவன் தூங்குறா நல்லா வெயிலே தூங்க வேறு இலச்சிக்கு இருக்கு. அத்தே சாமியாட்டாரியாடி சப்பானே தே தூக்கத்தை பாரு. என்ன சரியான கெட்ட தூக்கம் கனவா? அந்த அளவுக்கு தூங்குறியா? தூங்க நல்லா ரெஸ்ட் எடு. ஆகா ரைட்டில் நல்ல சவுண்டு ஓடிக்கிருக்கு. செந்தூர பூவே இல்லென்று காற்றே அந்த சாங் ஓடிக்கிருக்கு நல்லா. இந்த டயத்தில் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சாங் ஓடிக்கிருக்கு நல்லா. எங்கே வரீங்க? என்ன டைம் இருக்குது? நான் வேறு தோட்டத்தில் 3 நாள் தண்ணியே பாய்ச்சலைங்க. அந்த பயிர் செடிக்கு வேறு மழை பெஞ்சிரும். அப்போ அங்கிட்டு தள்ளிக்கிட்டு அங்கிட்டு மேய்ச்சிட்டு அப்புறம் மாற்றி மேய்ப்போன்னு நினச்சேன். கடைசியில் நம்ம ஒரு பிளான் போட்டால் அது ஒரு பிளான் போட்டுருச்சு. பயவுள்ள கிளம்பி எப்படி வாடி வாசல் நிற்கிறேன். நான் என்னடா ஆளை காணல் பார்க்குறேன். இல்லை இங்கே வந்துட்டு இருக்காங்க. ஆடா பாவிலா ஊய் சும்மரப்பாண்டி ஏத்தனா விட்டு ஊமிச்சு ரசிக்கிற மன்றம் என்ன இன்னும் அதுக்கும் டைம் ஆச்சா? வந்து அங்கே நின்றுக்காங்க வர்றா ரெடி. நீங்கள் தான் கடைசி, அவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. இதுக்கு மேலே தடுத்து நிப்பாட்டினோம் ஆடுகள் எல்லாம் டென்ஷன் ஆகிடுவாங்க. போயிட்டாவார் எங்கேயோ போயிடுச்சு. நண்பர்களே உங்களுக்கே தெரியும் ஆடி காற்று அடிச்சிச்சுங்க. கரெக்டாக மணி 3:30க்கே காற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்ல மழை இறங்குச்சு. அப்படியே ஆடி காற்று அடித்து கிளச்சி விட்டுருச்சு. நான் கூட மழை வரும்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். இன்னும் பாருங்க அடமலையில் வந்து மொத்த மழை ஊற்ற போகுது. அப்போ அடமலையில் மழை பெஞ்சால் ஒன்றும் வேஸ்ட்டுங்க. அது விவசாயம் சரியாக பண்ண முடியாது. ஆடு மாடும் ரொம்ப குலைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி இதே டயத்தில் கோடை மலையில் கரெக்டாக அந்த கோடை டயத்தில் 2 ஒரு மாதத்துக்கு 2 மழை பெஞ்சுதா சூப்பராக கோடையில் பண்ணுற விவசாயம் கோடையில் பண்ணுற ஆடு மாடு வளர்ப்பு நல்லா இருக்குங்க. ஆனால் நடக்கலையே, என்ன செய்ய? மிகவும் ஏமாற்றத்தோடு இந்த வீடியோவை பாட்டுறேன் நண்பர்களே. நான் எதிர்பார்த்தேன் நடக்கல. பார்ப்போம் நாளைக்காவது மழை பெய்யுமான்னு பார்ப்போம். தெக்க அங்கிட்டு பார்க்க மழை பிச்சு எடுத்துக்கிறங்க. நைட்டு பார்ப்போம். ஓடியா வாங்க சம்மரப்பாண்டி பாய்.